குரல் கேட்டு அருள்வாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருள்வாயோ தலைவா. பகை சூழும் இதயத்தின் சுவரே எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றே. பகை சூழும் இதயத்தின் சுவரே எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றே. புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் ஒளியுள் ஒளியேற்ற உடை கேட்கின்றே. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருள்வாயோ தலைவா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. கிறிஸ்துக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த காலை திருப்பலியானது பிரேமா அலெக்ஸ் குடும்பத்தினரால் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக புனித தோமாவின் பரிந்துரையின் வழியாகவும் மயிலை மாதாவினுடைய அரவணைப்பின் வழியாகவும் அவர்கள் குடும்பத்தில் அவர்கள் பெற்ற எல்லா நன்மைகளுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். பிராங்க்லின் மற்றும் ஹெலன் குழந்தை பாக்கியத்துக்காக இறைவனுக்கு சிறப்பு கருத்து திருப்பலியாக இதனை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இறைவன் தாமே அவர்களுடைய இதயத்தின் ஆவல்களை நிறைவேற்ற வேண்டும், அவர்களை நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும். தடையாக இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் தாமே மாற்றி அருள வேண்டும் என்று இந்த வழியில் மன்றாடுவோம். மரித்த குமாரி மைக்கேல் ப்ரோ, சூசை வியாகம்மாள், ஜசிந்தா, ஜான் கார்த்திக், காணிக்கை மேரி, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜக்கரியா, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் சேவியர், அதிலும் குறிப்பாக திரு ஜான் கார்த்திகோடைய விண்ணக பிறப்பின் 3வது ஆண்டு விழாவை இன்றைக்கு கொண்டாடுகிறோம். ஆண்டவர் தாமே இவர்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை அருள வேண்டும் என்று சொல்லி இந்த வழியில் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் புதன்கிழமைகளும் வெள்ளிக்கிழமைகளும் குறிப்பாக ஆண்டவருடைய திருப்பாடுகளை நினைத்து பார்க்கிற நாட்கள், ஆண்டவருடைய திருப்பாடுகளோடு இணைகிற நாட்கள் என்று திருச்சபையின் பாரம்பரியத்தில் நாம் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த புதன்கிழமையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய மரணத்தை சிந்தித்து நமக்கும் நல் மரணம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மன்றாடுவோம். கத்தோலிக்க திருச்சபையில் இந்த வழக்கம் இருந்தது, நல் மரண ஆயத்தம். நீங்கள் பழைய ஜப புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நன்மரண ஆயத்த ஜபம்னே இருக்கும். ஆனால் இப்போ யாருக்கும் மரணத்தை பற்றி கவலையும் இல்லை. நல்ல மரணம் அடையணும், ஆண்டவரோடு ஐக்கியத்தில் மரணம் அடையணும், பரிசுத்தத்தில் மரணம் அடையணும் அப்படின்ற எண்ணமும் நம்ம பலருக்கு இல்லை. இந்த நாளில் திருச்சபை அதை நினைத்து பார்க்க நம்ம அழைக்கிறது. ஜபமாலை ஜபிக்கும் பொழுதெல்லாம் நல்ல மரணத்துக்கு தான் ஜபிக்கிறோம் இல்லையா? இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் எங்கள் மரண நேரத்திலும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தேவமாதாவே அப்படின்னு தான் ஒவ்வொரு முறை ஜபமாலை ஜபிக்கிறோம். ஏன்னா மரண நேரம் அவ்வளவு கொடூரமானது, அவ்வளவு கொடூரமானது. அந்த நாளில் நமக்கு ஆறுதல் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றையிலிருந்து நாம் ஒரு பரிசுத்தமான ஒரு ஜீவியத்தை ஜீவிக்கணும், பரிசுத்தமாக வாழணும், பரிசுத்தத்துக்காக ஏங்கணும். அத்தகைய கிருபை ஆண்டவர் நமக்கு தரணும் அப்படின்னு சொல்லி இந்த பரிசுத்த பலி பூசையில் மன்றாடுவோம். தடையாக இருக்கிற நம் குற்றங்களுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். பாவிகளை மீட்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்களை தந்தையோடு ஒப்புரவாக்கிடும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்கு பரிபூர்ண நிலை வாழ்வை வழங்கிடும் ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவிலா நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, தவக்கால முயற்சியால் பயிற்சியையும் உமது வார்த்தையால் ஊட்டமும் பெறும் நாங்கள் புனித ஒருத்தல் முயற்சிகளால் முழு இதயத்தோடு எங்களை உமக்கு அர்ப்பணித்து வாழ உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இவ்வாறு உம்மை நோக்கி மன்றாடுவதில் நாங்கள் என்றென்றும் ஒருமனப்பட்டவர்களாய் உமக்குகந்தவர்களாய்
வாழ்ந்திடவும் நிலைத்திடவும் அருள் புரியும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நீங்கள் என் கட்டளைகளை ஏற்று பின்பற்றி நடங்கள். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 1 மீண்டுமாக 5-9 முடிய. மோசே மக்களை பார்த்து கூறியது: இப்பொழுது இஸ்ராயேலரே கேளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைகளின்படி ஒழுங்குகள், அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நம் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைப்படியே நியமங்களையும் முறைமைகளையும் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். எனவே நீங்கள் போய் உரிமையாக்கி கொள்ளும் நாட்டில் அவற்றை பின்பற்ற வேண்டும். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள். அதுவே மக்கள் இனங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? நான் இன்று நேர்மைமிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? கவனமாய் இருங்கள். உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுமையும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்து கூறுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தியான பாடல் உங்கள் பதிலுரை. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சியோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வளப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார். உங்கள் பதிலுரை. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. ஆண்டவர் தமது கட்டளைகளை உலகினுள் அனுப்பியிருக்கின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. அவர் வெண்கலம் பனி போல் பனியை பொழிய செய்கின்றார். சாம்பலை போல் உறைபனியை தூவுகின்றார். உங்கள் பதிலுரை. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோப்புக்கு தமது வாக்கையும் இஸ்ராயேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். உங்கள் பதிலுரை. எருசலேமே ஆண்டவர். நற்செய்திக்கு முன் வசனம். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வும் அளிக்கின்றன. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்காக அல்ல, நிறைவு பெறுவதற்கே வந்தேன், நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிறு எழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிக சிறியது ஒன்றையேனும் மீறி
அவ்வாறே மக்களுக்கு கற்பிக்கிறவர் விண்ணக அரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைப்பிடித்து கற்பிக்கின்றோர் விண்ணக அரசில் பெரியவர் என கருதப்படுவர். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துக்கள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, 2000 வருடங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தி பகுதியை நமக்கு தர்றாரு. என்ன சொல்கிறாரு? நான் இந்த வார்த்தைகளை அழிக்கிறதுக்காக வரலை, பழைய ஏற்பாட்டை அழிக்கிறதுக்காக வரலை, பழைய ஏற்பாட்டில் கொடுத்துருக்கிற சட்டத்திட்டங்களை அழிக்கிறதுக்காகவோ அதை மூடி மறைக்கிறதுக்காகவோ நான் வரலை, அது எல்லாத்தையும் நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாட்டிலையும் இயேசுக்கு முன்னாடி இருந்த நிறைய விஷயங்கள் அறகுறையாக இருந்தது. அந்த அறகுறையாக இருந்த காரியங்களை நான் நிறைவேற்ற வந்தேனே தவிர அதை அழிக்க வரல. அப்போ இன்றைக்கி நம்ம இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தார், 2 கட்டளைகள் சொல்லி கொடுத்தார். நீ கடவுளை அன்பு செய்வது போல் உன்னை அன்பு கடவுளை அன்பு என்ன சொல்கிறது, உன் முழு இதயத்தோடும் உள்ள ஆற்றலோடு நீ கடவுளை அன்பு செய்வாயாக, நீ உன்னைத்தாமே அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்வாயாக, நேசிப்பாயாக அப்படின்னு சொல்லும் பொழுது இன்றைக்கி ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, அதுதான் கட்டளை, அதுக்கு முன்னாடி இருந்த 10 கட்டளைலாம் இனி தேவை கிடையாது. உண்மைதான், அதில் ஒரு ஆங்கிளில் பார்த்தா உண்மை. என்னது? நம்ம கடவுள் அன்பு செய்கிறோம், மக்கள் அன்பு செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக மற்ற எந்த கட்டளையும் தேவைப்படாது, எல்லாமே அதுக்குள்ளேயே அடங்கிரும். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. நான் ஒரு சில போதனைகள்லாம் ஒரு சில போதகர்கள் போதனைக்கு கேட்கும் போது கேட்குறேன், நீங்கள் இனி பாவத்துக்காக மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்? 2000 வருடங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் இயேசு சிலுவையில் சுமந்து அதை தீர்த்து விட்டார், அதனால் உங்கள் பாவக்கடன் எல்லாம் தீர்ந்துருச்சு, அதனால் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு ஒருத்தர் போதிக்கிறார். அதுக்கு பைபிள்லேருந்து வசனத்தையும் கோட் பண்ணுறார். இருக்குல்லையா வசனம்? எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீர்த்து விட்டார், சிலுவையில் எல்லாம் நிறைவேறிற்று என்று சொன்னார். இருக்குதா இல்லை இந்த வசனம்லாம்? அதனால இனிமேல் மன்னிப்பு கேட்க வேண்டிய இந்த மாதிரி 4 களவாணி பய வருவான், இந்த மாதிரி திருச்சி பேசுவான்றதுக்காக தான் ஆண்டவர் நற்செய்திகளை நமக்கு என்ன கொடுக்குறாரு? தெளிவாக சொல்கிறார். நான் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சட்டங்களை மாற்றுறதுக்கு அழிக்கிறதுக்கு வரலை, ஆனால் என்ன பண்ணுறேன், அதை நிறைவேற்றுவேன். எது நிறைவு? பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லியிருப்பார், 10ல் 1 பங்கு நீ எனக்கு கொடுக்கலன்னா நீ என்ன திருடுற. அவர் சொல்கிறார், தசமாபாகங்களை கொண்டு என் கோவில் முற்றங்களில் சேருங்கள். மனிதன் ஆண்டவரை திருடுவது நல்லதன்று, நீ 10% கொண்டு சேரு, அதுக்கு பிறகு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னா இல்லையான்னு சோதித்து பார். எனக்கு தெரிஞ்சு ஆண்டவர் என்னை சோதிச்சு பாருன்னு சொல்கிற விஷயம் எதில்? இந்த காசு விஷயத்தில் மட்டும்தான், வேறு எதுலேயும் சோதிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கறதில்ல. இந்த ஒரு விஷயத்தில் சோதிச்சு பாருறேன். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த உண்டியல் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கும் போது ஒரு கைம்பெண் அந்த 2 காசுகளை போடும்போது ஆண்டவர் என்ன சொன்னார்? மற்றவர்களெல்லாம் அவர்களிடமிருந்து மிகுதியிலிருந்து போட்டார்கள், ஆனால் இந்த கைம்பெண்ணும் அவளுடைய பிழைப்புக்கென வைத்திருந்தது எல்லாவற்றையும் போட்டு விட்டாள். அப்படின்னு என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாட்டில் 10% கொடுத்தா போதும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் 10% பத்தாது, இருக்கிறது மொத்தத்தையும் ஆண்டவருக்கு கொடுக்கணும். சரியா? அதே நேரத்தில் ஐயோ அப்போ இருக்கிற காசெல்லாம் உண்டியலில் போட்டால் நான் சோத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற பயம் வந்துருமோன்றதுக்காக தான் ஆண்டவர் இன்னொரு வசனத்தையும் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? இறையரசு என்பது காசை பற்றியோ பணத்தை பற்றியோ சோறை பற்றியோ உணவை பற்றியோ உடையை பற்றியோ கிடையாது. எதை பற்றி? இறை திரு உள்ளத்தை நிறைவேற்றுவதை பற்றி. அப்போ பாருங்க, நற்செய்தி நூல்களில் 4 நற்செய்தியில் ஆண்டவர் மிக 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 தெளிவாக சொல்கிறார். ஒரு சில இடங்களில் சொல்கிறார், பழைய ஏற்பாட்டில் நீங்கள் இது முற்காலத்தில் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீர்கள், விபச்சாரத்திற்காக ஒரு கணவன் தன் மனைவியை டிவோர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனால் ஆண்டவர் இயேசுக்கு பழைய காலத்தில் நீங்கள் இப்படி கேள்விப்பட்டிருக்கீங்க, ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எக்காரணத்தை கொண்டும் கணவன் தன் மனைவியோ மனைவி தன் கணவனையோ விடவே கூடாது. மரணத்துக்கு அப்புறம் தான் 2வது கல்யாணம். உயிரோடு இருக்கும்போது டைவர்ஸ் பண்ணிவிட்டு கோர்ட்டில் டைவர்ஸ் பண்ணிட்டு 2 கல்யாணம் பண்ணால் அது
விபச்சாரம் என்று ஆண்டவர் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். நான் சொல்றது புரியுதம்மா? அதனால ஆண்டவர் இன்னைக்கு விரும்புறது என்னன்னா, 4 நற்செய்தியும் நம்ம நல்லா வாசிக்கணும். 4 நற்செய்தியும் நல்லா வாசிக்கணும், திறந்த மனதோடு வாசிக்கணும். சின்ன வயசில் நமக்கு நிறைய மாற்றி 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 கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாத்தையும் சின்ன வயசில் படித்தது எல்லாத்தையும் ஓர கட்டிட்டு 4 நற்செய்தியின் உள்ள தெளிவாக வாசித்து, அந்த 4 நற்செய்தியின் உள்ள ஆண்டவர் எதெல்லாம் தெளிவுபடுத்துகிறாருன்றதில் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அது இந்த தவ நாட்களில் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைக்கி இருக்கிற கல்ச்சர் என்னென்னா, வீட்டில் வந்து ஏஞ்சல் டிவி வருது, பிளெஸ்ஸிங் டிவி வருது, நிறைய போதகர்களுடைய பிரசங்கங்களெல்லாம் நம்ம கேட்குறோம், யூடியூப்பில் கேட்குறோம். ஆஹா, இவர் எவ்வளோ அழகாக போதிக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். எல்லாம் நல்லது தான். ஏன்? ஆண்டவர் இயேசுவை பற்றி தான் அவங்க பேசுகிறாங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா, அவர்கள் கற்பிக்கிற இயேசு வேற, கத்தோலிக்க திருச்சபை கற்பிக்கிற இயேசு வேற. அந்த இயேசு நோய்களை சுகமாக்குகிற இயேசு மட்டும்தான். அந்த இயேசு பேய்களை ஓட்டுகிற இயேசு மட்டும்தான். அந்த இயேசு உங்களுக்கு செழிப்பை தருகிற இயேசு மட்டும்தான். ஆனால் கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு. பிரைஸ் தி லார்ட். நான் சொல்கிற வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? ப்ராஸ்பெரிட்டி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தா ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், சந்தேகம் இல்லை. ஆனால் இயேசு கொடுக்குற ஆசீர்வாதங்களில் சிலுவையும் இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. கத்தோலிக்க திருச்சபையில் புனிதர்களாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறவர்கள் எல்லாருமே அவங்க வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் இருந்ததே இல்லை. அப்படி ஒரு புனிதர் கூட கிடையாது, ஒருத்தர் கூட கிடையாது. யாரெல்லாம் ஆண்டவர் புனிதத்தின் பாதையில் அழைச்சிருக்கிறாரோ எல்லாரும் மிக மிக கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு சாகர தருவாயில் கூட, ஐயோ ஆண்டவரே இப்பயாவது எனக்கு கொஞ்சம் ஆறுதல் தர மாட்டியா என்று கெஞ்சி கொண்டு தான் ஆண்டவருடைய பாதத்தில் செத்துருக்கிறத பார்க்குறோமே தவிர, சந்தோஷமாக ஜாலியாக ஊர் சுற்றிக்கிட்டு கிண்டல் அடிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு யாருமே புனிதரா ஆகலை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் நோய்களை சுகமாக்கினார், பேய்களை ஓட்டினார், மரித்தோரை உயிர்த்தெழுந்தார். ஆனால் யாருக்கும் மீட்பு தரல. அவர் எருசலேமுக்கு வந்து சிலுவையை சுமந்து ரத்தம் சிந்தி செத்த பிறகு தான் எல்லாருக்கும் என்ன தர்றாரு? மீட்பு தர. ஆக ஒரு விஷயம் தெளிவாக இருக்கு, சிலுவை இல்லாமல் மீட்பு இல்லை. நான் சொல்றது விளங்குதா? பிரியமான சகோதர சகோதரிகளே, எது உண்மை என்று அறிந்து கொள்வோம். 4 நற்செய்தி அதிகமாய் வாசிப்போம். 4 நற்செய்தி அப்படியே மனப்பாடமாக இதயத்தில் வைத்திருப்போம். என்ன ஆனாலும் ஆண்டவரின் நற்செய்தியில் என்ன போட்டிருக்குது? அநியாயம் அக்கிரமமாக இருக்கும். ஒரு சில பேர்லாம் குழந்தை பிறந்து 40 நாள் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாதான் ஃபாதர். எதுக்கு? அம்மாவுக்கு தீட்டு. எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பாருங்கள். ஆண்டவர் இயேசு தெளிவாக சொன்னார், குழந்தை பிறப்பதனால தாய்க்கு தீட்டு கிடையாது. குழந்தை பிறக்கிறதுனாலையோ நீ ஏதாவது தீட்டானதை சாப்பிட்றதுனாலையோ தீட்டு கிடையாது. எது தீட்டு? நம்மளுடைய இதயத்தில் வருகிற காரியங்கள், அசுத்தமான எண்ணங்கள், அதுதான் மனிதனை தீட்டுப்படுத்துகிறது. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, மெய் விசுவாசத்தை அறிந்து கொள்ளும் இந்த தவ நாட்களில் அதிகமாக 4 நற்செய்தி நூல்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், முழு பைபிளை படிக்கிறதெல்லாம் ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஆனால் முதல்ல இந்த 4 நற்செய்திகளை வாசித்து மனதில் ஆழமாய் பதிய செய்வோம். ஏன்னால் அதன்படி தான் ஆண்டவரின் தீர்ப்பு நமக்கு வரும். மரண நாளை நினைத்து பார்ப்போம், மனம் மாறுவோம், நற்செய்தியை நம்புவோம். சாம்பல் பூசும் போது என்ன சொன்னார் சாமியார்? மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள், மனம் மாறி பைபிளை நம்புங்கள் சொல்ல, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். நற்செய்தியை நம்புவோம். நற்செய்தி நமக்கு வாழ்வளிக்கட்டும். ஆமென். காணிக்கை தந்தோ கர்த்தாவே,
சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமுள்ள தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து ஆண்டவரே, உமக்கு ஒப்புக் கொடுக்கப்படும் இந்த பலி பொருட்களோடும் மக்களுடைய மன்றாட்டுக்களையும் ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு மறைய நிகழ்வுகளில் மகிழ்ச்சியோடு பங்கேற்கும் நாங்கள் என்றும் ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் உம்மோடு இணைந்திருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவினால் உடலெடுத்து கன்னிமரியிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களினத்தை உமக்கு பெற்று தந்தார். தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். அவரே, நீ வருமனவும் உமது இறப்பினை அளிக்கிறோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெத்தும் மறுமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முதிரகத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதி அறிவித்துக் கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்பரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்பரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தொள்ளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆத்மா நலமடையும். தினமொரு வரம் வேண்டும், தீக்கமாய் தினம் வேண்டும், தீங்கினா உளம் வேண்டும், தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. தினமொரு வரம் வேண்டும், தீக்கமாய் தினம் வேண்டும், தீங்கினா உளம் வேண்டும், தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. கேட்கிறே, தேடுகிறே, தட்டுகிறே இயேசுவே.
விசுவாசம் தேவை என்று ஓடி வந்தேன். கரையாத கல்மனமும் கரைந்திட காத்திருந்தேன். கடுக்களவு விசுவாசம் தேவை என்று ஓடி வந்தேன். கரையாத கல்மனமும் கரைந்திட காத்திருந்தேன். இனி இறைவார்த்தை விதையாகி நிறைவாழ்வு பயிராகி குறையெல்லாம் நிறைவாழ்வு நிறைவாக தினம் பெறவே கேட்கிறேன், தேடுகிறேன், தட்டுகிறேன். இயேசுவே தினமொரு வரம் வேண்டும், நீக்கமாய் நில வேண்டும், தீங்கிலா உள வேண்டும், தீர்த்திடாத மனம் வேண்டும். இயேசுவே தினமொரு வரம் வேண்டும், நீக்கமாய் நில வேண்டும், தீங்கிலா உள வேண்டும், தீர்த்திடாத மனம். இயேசுவே கேட்கிறேன், தேடுகிறேன், முட்டுகிறேன். இயேசுவே கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பூர்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை என்னை வைத்திடும், தீண்டிட வண்ணமா என்றும் கட்டிடும், பொழுது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளைதனில் என்னை கூப்பிடும், பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே வருக என்றன்போடு என்னை ஏவிடும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு ஊட்டம் அளிக்கும் இந்த விண்ணக விருந்து எங்களை புனிதப்படுத்துவதாக. தவக்கால முயற்சிகளில் பங்கு கொள்ளும் நாங்கள் என்றும் உமது இறை அன்பில் நிலைத்திருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்கள் இறைவா, உமக்கு மனமகிழ்ச்சியோடு இந்த தமிழ்நாட்களில் ஊழியம் புரியும் மக்களின் மீது உமது ஆசியை நிறைவாய் பொழிந்தருள்வீராக. இவ்வாறு இவர்கள் என்றென்றைக்கும் உகந்தவர்களாய் வாழ்ந்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசீர் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றென்றும் தங்கியிருப்பதாக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. புனித யோசேப்பின் மன்றாட்டு. எங்களுடைய துன்ப வேளையில் மது புனித பத்தினியின் உதவியிலிருந்து மன்றாடின பின்பு மது பாதுகாவலையும் நம்பிக்கையோடு தேடி வருகிறோம். தேவதாயாரான ஜென்ம பாவில்லாமல் உட்பவித்த புனித கன்னிமரியாளிடத்தில்
உமக்குள்ள அன்பின் பெயராலும் திவ்ய குழந்தை இயேசுவுக்கு நீர் காண்பித்த தந்தையின் அன்பை குறித்தும் உம்மிடத்தில் நாங்கள் கேட்கும் மன்றாட்டியாதனில் இயேசு கிறிஸ்து தமது விலைமதியாத இரத்தத்தால் சம்பாதித்த சுதந்திரத்தை தேவரீர் கிருபையாய் பார்க்கவும் எங்கள் இக்கட்டிலே முது பலமுள்ள உதவியால் துணையாக இருக்க மன்றாடுகிறோம். திருக்குடும்பத்தை உத்தம ஞானத்தோடு நடத்தி வந்த கைத்தாதையே இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களாக தெரிந்து கொண்ட மக்களை பராமரித்திரலாம். மிகவும் அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை காப்பாற்றும். எங்களை பாதுகாத்தருள மேலான வல்லமை உள்ளவரே, நரக விரோதிகளோடு நாங்கள் புரியும் போரிலே நீர் விண்ணக அரியணையிலிருந்து கிருபையாய் எங்களை பார்த்து துணையாய் வருவீராக. திவ்யபாலன் சாவின் ஆபத்துக்கு தப்பித்து கொள்ளும்படி தேவரீர் எவ்விதம் ஏதுவாய் இருந்தீரோ அவ்விதமே இறைவனுடைய திருச்சபையையும் பசாசின் வலையிலும் அனைத்து ஆபத்திலும் இருந்து பாதுகாத்திரலாம். உமது பாதுகாவல் இடைவிடாமல் என்று இருக்க கடவுது. உமது புண்ணிய மாதிரிகையாலும் உடைய உதவியின் துணையாலும் நாங்கள் எல்லோரும் புனிதராய் வாழ்ந்து பக்தியாய் மறித்து பரகதியில் முடிவில்லா பாக்கியமற்று வாழும்படி கிருபை செய்ய மை மன்றாடுகிறோம். ஆமென். சூசையப்பரே நீதிமானே, திருக்குடும்பத்தின் காவலனே. சூசையப்பரே நீதிமானே, திருக்குடும்பத்தின் காவலனே. தாவீது ராஜாவின் புத்திரனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது ராஜாவின் புத்திரனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சூசையப்பரே நீதிமானே, திருக்குடும்பத்தின் காவலனே. குடும்பத்தின் காவலனே, சூசையப்பரே எங்களை காப்பாற்றும். குடும்பத்தின் காவலனே, சூசையப்பரே எங்களை காப்பாற்றும். தாயார் கன்னி மரியம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாயார் கன்னி மரியம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சூசையப்பரே நீதிமானே, திருக்குடும்பத்தின் காவலனே. தாவீது ராஜாவின் புத்திரனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது ராஜாவின் புத்திரனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.